பதில் சொல்லுங்க சார். நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்டு இருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இந்த பானை வேற வச்சுட்டு இருக்கோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிதானே? அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ரைஸ் எல்லாம் ரைஸ் அப்படின்னு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன், எனக்கு பதில் மட்டும் நீங்க கமெண்ட்ஸ்ல எழுதினா போதும். சரியா? வட இந்தியால, நார்த் இந்தியால அவங்க ரைஸ் சாப்பிட்றதே இல்லையே. ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுவாங்க. எத்தனை பேர் வட இந்தியாவில் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க? எத்தனை பேர் வட இந்தியாவில் சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க? எத்தனை பேர் இந்த பானை வயரோட உட்காந்துருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார், பதில் எழுதுங்க கமெண்ட்ஸ். இன்னொரு கேள்வி கேட்க போகிறோம், பதில் சொல்லுங்க. இந்த உலகத்தில், தமிழ்நாட்டில் இல்லை, இந்த உலகத்தில் சரியா நடைபயிற்சி மட்டும் பண்ணனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை ப்ரெஷர் மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை இன்சுலின் நிறுத்தினாங்களா, இல்லை யாராவது இந்த பானை வேற குறைச்சாங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணி எழுதுங்க சார், கமெண்ட்ஸில் எழுதுங்க எழுதுங்க. இந்த உலகத்தில் சரியா சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்காவது சுகர் சரியா இருக்கா? மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்காவது சுகர் சரியா இருக்கா? எழுதுங்க கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். ஆவாரம் பூ, இது என்னது, நெல்லிக்காய் ஜூஸு, கருவேப்பிலை, கொய்யா இலை ரொம்ப ஃபேமஸ். இப்போ கொய்யா இலை, இது என்னது, கிரீன் டீ, இது என்னது, கரிஞ்சீரகம், வெந்தயம் அதோடக்கே ஃபேமஸ். இப்போ வெந்தயம், நாவல் பழம், இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது இந்த பானை வேற குறைச்சாங்களா, இல்லை யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை ப்ரெஷர் மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை தைராய்டு மாத்திரை குறைச்சாங்களா, இல்லை யாராவது இன்சுலின் நிறுத்தினாங்களா? சொல்லுங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நல்லா கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த 4 எதனால வருதுன்னு கேட்டால் எனக்கு யாருக்குமே தெரியாது. இதுதான் சங்கடமான விஷயம். நல்லா காது கொடுத்து கேளுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த 4க்குமே ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிடுங்க, ரொம்ப ஆபத்தானது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, 2 வழியெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு வழி தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்ட் டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன், முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை மட்டும் இல்லை, நிறைய பேர் வாழ்க்கை முழுவதும் இன்சுலின் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ணி அனுப்புங்க. ஓகேவா? மறக்காமல் டைப் பண்ணுங்க, எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இந்த தம்பி பாருங்க, 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த தம்பியை போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்ததெல்லாம் என்னது, ஒன்லி பேலன்ஸ்டு டயட், ஒன்லி பேலன்ஸ் டயட். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணால் போதும். புரிஞ்சா இல்லையா? நான் சொன்ன கரெக்டாக இருந்தால் மட்டும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எஸ்ன்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே?